ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்ற நடத்தக்கூடியது. முழுக்க இலவச பயிற்சி வரும். எல்லா போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெஷல் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2026 காண்டி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் 30 days ஸ்டடி பிளானோட நம்ம போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த டெஸ்ட் ஷெடியூல பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு மார்னிங் 5 o'clock ஈவினிங் 5 o'clock. மார்னிங் 4 சொல்லியிருந்தோம், ஆனால் எல்லாரும் 5 கேட்டனால மார்னிங் 5 o'clock, சேம் வந்து ஈவினிங் 5 o'clock உங்களுக்கு லைவ் டெஸ்ட் நடக்கும். ஸோ அது வந்து சப்ஜெக்ட் ஏற்கனவே நம்ம பிரிச்சுட்டோம். போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஷெடியூலில் பார்த்தா தான் தெரியும். அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லைவ் டெஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஓகே, மார்னிங் வந்து 5 o'clock இங்கிலீஷ் முடித்தோடனே தமிழ், அதுக்கப்புறம் பிவைக்கோ ப்ளஸ் மாடல் டெஸ்ட் நடக்கும். ஈவினிங் வந்து உங்களுக்கு சயின்ஸ், 1 day சயின்ஸு 1 day சோஷியல் அப்படி நடக்கும். அது முடிஞ்சோடனே பிவைக்கோ நடக்கும். இன்பிட்வீனில் மேக்ஸுக்கு நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸாகவே வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு உங்களுக்கு 30 days ஸ்டடி பிளான் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ஸ்பெஷல் டெட்டுக்குரியது 30 days ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 6th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். நாங்கள் பார்ட் 1 அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் 1ல எந்த யூனிட்லேருந்து எந்த யூனிட் வரைக்கும், யூனிட் 1லேருந்து யூனிட் 4 வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? யூனிட் 5 வரைக்கும் நாங்கள் ஆட் பண்ணலாம் தான் இருந்தோம். பட் எல்லாருமே யூனிட் 4 பார்ட் 1னாலே யூனிட் 4 கொடுத்துருங்க, பார்ட் 2னா ரிமைனிங் உள்ளது கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. சரி, நான் அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஓகேயா? ஸோ யூனிட் 1லேருந்து யூனிட் 4க்குள்ளே நம்ம உள்ள லைவ் டெஸ்ட் பார்த்துடலாம். சயின்ஸ்க்குரிய டெஸ்ட் இன்னைக்கு. நீங்கள் பேப்பர் 1 இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும், மேஜர் உங்களுக்கு சயின்ஸாக இருந்தாலும் யூஸ் ஆகும். பார்க்கலாமா? அழகு என்பது என்ன? ஏஆ, பிஎஸ், சிஆ, டிஆன்னு மட்டும் சொன்னுங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட். மார்க் போட்டுட்டே வாங்க. ஓகே, நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணி மார்க் போட்டே ஆகணும். லாஸ்ட்டில் கமெண்ட்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லணும். அழகு என்பது என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? தெரிந்த நிலையான அளவு. அளவு என்பது என்ன? தெரிந்த நிலையான அளவு. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கடகடன் பார்த்துடலாம். பன்னாட்டு அழகு முறை அதாவது எஸ்ஐ எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது? பன்னாட்டு அழகு முறை அதாவது எஸ்ஐ எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டெய்லி மார்னிங் 5 o'clock ஈவினிங் 5 o'clock உங்களுக்கு லைவ் டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் ஷெடியூல பார்த்துட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வரலாம் லைவ் டெஸ்ட்டுக்கு. ஆன்சர் பார்க்கலாமா? பன்னாட்டு அழகு முறை எஸ்ஐ எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது? 1960. 1960 ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. 1960. ஓகேயா? நெக்ஸ்ட், காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன? நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6th ஸ்டாண்டர்டோட 4 யூனிட்ஸ், ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆன்சர் பார்க்கலாமா? காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஓகேயா? ஆப்ஷன் சி வினாடி. நெக்ஸ்ட், 1 கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 1 கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம்? ஆன்சர் பார்க்கலாமா? 1000 மீட்டர். 6th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட். டெய்லி மார்னிங் 5 o'clock ஈவினிங் 5 o'clock வந்துருங்க. அடுத்து
துல்லியமான எடையை காண பயன்படும் தராசு எது? துல்லியமான எடையை காண பயன்படும் தராசு எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தினமும் காலை 5 மணிக்கு தேர்வும் மாலை 5 மணிக்கு தேர்வும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்காண்டி நம்ம நடத்திட்டு இருக்கோம். இலவச ஆன்லைன் தேர்வு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மின்னணு தராசு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. மின்னணு தராசு, துல்லியமான எடையைக்கான பயன்படும் தராசு மின்னணு தராசு. அடுத்து, பூமியை நோக்கி விழும் ஒரு பழத்தின் இயக்கம் என்ன இயக்கம்? பூமியை நோக்கி விழும் ஒரு பழத்தின் இயக்கம் என்ன இயக்கம்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஷெடியூல் பார்க்காதவங்க பார்த்துருங்க. 30 days ஷெடியூல் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 நாள் உழைப்பு வாழ்நாள் முழுவதும் சிறப்புங்கிறது அந்த இதை மந்திரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பூமியை நோக்கி விழும் ஒரு பழத்தின் இயக்கம் என்ன இயக்கம்? நேர்கோட்டு இயக்கம். ஆப்ஷன் சி அதான் கரெக்டான ஆன்சர். வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பம்பரம் சுற்றுவது எவ்வகை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் பார்க்கலாமா? தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி இயக்கம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தற்சுழற்சி இயக்கம். கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. தற்சுழற்சி இயக்கம். தொடுதல் நிகழ்வு இல்லாமல் ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை. தொடுதல் நிகழ்வு இல்லாமல் ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை. ஆன்சர் பார்க்கலாமா? காந்த விசை. தொடுதல் நிகழ்வு இல்லாமல் ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை காந்த விசை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் என்ன? கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கால ஒழுங்கு இயக்கம். கால இடைவெளியில் சீரான இயக்கத்தில் அதாவது சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கால ஒழுங்கு இயக்கம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், வேகம் அப்படிங்கிறது ஈக்குவல் டு தொலைவு காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொலைவு இன்ட்டு காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காலத்தை கணக்கிடும் சூத்திரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆன்னு மட்டும் சொன்னா போதும். காலத்தை கணக்கிடும் சூத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் 4 யூனிட் பார்த்துட்டு இருக்கோம்.
3 டேர்ம்ஸாக இருக்கும். நம்ம யூனிட்டை தான் படிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு 4 யூனிட் வந்து பார்ட் 1ல், பார்ட் 2ல் ரெமெனிங் உள்ள எல்லா யூனிட்ஸும் படிச்சுட்டு வந்துடணும். நாளைக்கு வந்து சோஷியல் இருக்கும். நாங்கள் இந்த டெஸ்ட்டோட முடிவில் வந்து போர்ஷன்ஸையும் அப்டேட் பண்ணுவோம். கவனமாக கேட்டுட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி, காலம் ஈக்குவல் உங்களுக்கு வந்து அந்த தொலைவு இன்ட்டு வேகம், அதுதான் வரும். கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், பருப்பொருள் என்பது எதனால் ஆனது? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். அணுக்களால் ஆனது. பருப்பொருள் அப்படிங்கிறது என்னது? அணுக்களால் ஆனது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, திண்ம பொருட்களுக்கு எது உண்டு? பிரிண்டிங் மிஸ்டேக் எல்லாம் போதர் பண்ணாதீங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். குறிப்பிட்ட வடிவமும் பருமனும் உண்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். குறிப்பிட்ட வடிவமும் பருமனும் உண்டு. அடுத்து, மிக எளிதாக அழுத்தத்திற்கு உட்படும் பருப்பொருள் நிலை என்ன? லூர். ஆன்சர் பார்க்கலாமா? வாயு. வாயு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வாயு. அடுத்து, நீரில் கலந்துள்ள மணலை நீக்கும் மிக சிறந்த முறை எது? ஆப்ஷன் மட்டும் சொன்னா போதும். ஆன்சர் பார்க்கலாமா? டக்கு டக்குன்னு சொல்லணும். வடிகட்டுதல். ஆப்ஷன் பி. தானியங்களிலிருந்து உமியையும் தூசியையும் பிரித்தெடுக்கும் முறை எது? ஆன்சர் வந்து தூற்றுதல்.
ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டேவாங்க. லாஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமர்ஷியலில் சொல்லணும். தூய பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? தங்கம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், தாவரங்களின் நிலத்தடி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? வேர் தொகுப்பு. ஆப்ஷன் பி. மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்ல மார்க் எவ்வளோன்னு சொல்லணும். ஆணிவேர் தொகுப்பு எவ்வகை தாவரங்களில் காணப்படுகிறது? ஆன்சர் பார்க்கலாமா? இருபத்தலை தாவரங்கள். ஆப்ஷன் பி அதான் கரெக்டான ஆன்சர். ஆணிவேர் தொகுப்பு எவ்வகை தாவரங்களில் காணப்படுகிறது? இருபத்தலை தாவரங்கள். ஓகேவா? ஆப்ஷன் பி அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நடத்தும் முதன்மை உறுப்பு எது? தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நடத்தும் முதன்மை உறுப்பு எது? பார்க்கலாமா? இலை. ஆப்ஷன் சி இலை. அடுத்து, உலகின் மிக நீளமான நதி எது? ஆன்சர் பார்க்கலாமா? நைல் நதி. ஆப்ஷன் பி. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து, வெறும் பார்த்துட்டு இருக்கோம். தினமும் மாலை 5 மணிக்கு தேர்வும் காலையில் 5 மணிக்கு தேர்வும் நடக்குது. கலந்துக்கோங்க, வெற்றி பெறுங்க. விக்டோரியா அமேசானிகா என்ற தாவரத்தின் இலைகள் எத்தனை கிலோகிராம் எடை வரை தாங்கக்கூடியவை? ரீட் மட்டும் பண்ணி விட்டு ரைட் பண்ணுங்க. அதுக்கு தான் டைம் இருக்கும். படிச்சீங்கன்னா புக்கு எழுதிட்டு போகவே போகாது. ஆன்சர் பார்க்கலாமா? 45 கிலோகிராம். 45 கிலோகிராம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்,
பூமியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் நீர் சூழ்ந்துள்ளது? ஆன்சர் பார்க்கலாமா? 70%. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கரெக்டாக தான் மார்க் போட்டே வரணும். பின்வருவனவற்றில் எது பாலைவன தாவரம் அல்ல? ஆன்சர் பார்க்கலாமா? ஆகாய தாமரை. ஆப்ஷன் பி. இலை தொழிலை தண்டு காணப்படும் தாவரம் எது? இலை தொழிலை தண்டு காணப்படும் தாவரம் எது? ஆன்சர் பார்க்கலாமா? சப்பாத்தி கல்லி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சப்பாத்தி கல்லி இலையில தண்டு இருக்கிறது. அடுத்து உருவத்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு எது? பார்க்கலாமா? நெல் பருவத்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு நெல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டா தான் மார்க். காந்த பண்புடைய பொருட்களை பிரித்தெடுக்க பயன்படும் முறை எது? ஆன்சர் பார்க்கலாமா? காந்த பிரிப்பு முறை. ஆப்ஷன் பி. கரெக்டாக தான் மார்க் போடுவாங்க. நெக்ஸ்ட் திண்ம துகள்கள் திரவத்தின் அடியில் தங்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
ஆப்ஷன் பி வண்டல் ஆக்குதல், அதாவது படிதல். ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போடுவோம். லாஸ்ட்டில் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லுங்கள். வேரின் முக்கிய பணி என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சுதல். நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சுதல். கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. தண்டின் கணுவிற்கும் கணுவிடை பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதி எது? தண்டின் கணுவிற்கும் கணுவிடை பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதி எது? ஆன்சர் பார்க்கலாமா? கணுவிடை பகுதி. கணுவிடை பகுதி ஆப்ஷன் ஏ, அதாவது ஆன்சர் ஏ கணுவிடை பகுதி. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் த லாஸ்ட் கொஸ்டின். இடப்பெயர்ச்சி மாறுபாட்டினால் ஏற்படும் விளைவு என்ன? ஏஆ பிஆ சிஆர்டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? புலை, மாறுபட்ட புலை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேர்வு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த தேர்வில் எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தீங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தினமும் காலை 5 மணிக்கு ஸ்பெஷல் டெட்டுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 30 days ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் படி ஷெட்யூல் படி உங்களுக்கு தேர்வு நடக்கும். காலையில் 5 மணிக்கும் தேர்வு, மாலை 5 மணிக்கும் தேர்வு நடக்கும். தினமும் 2 தேர்வு நடக்கும். இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கையில் மொபைல் இருந்தால் போதும், அழகாக 2 டெஸ்ட்டை லைவில் எழுதி பார்த்துடலாம். ஸோ இந்த டெஸ்ட் போர்ஷன் ஏற்கனவே நாங்கள் டெஸ்ட் ஷெட்யூல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அதை பார்த்து அந்த ஸ்டடி பிளான் படி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலை 5 மணிக்கு ஒரு தேர்வும் மாலை 5 மணிக்கு ஒரு தேர்வு நடக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறக்காண்டி 2க்குமே ஒரே டைம் கொடுத்துட்டோம். ஸ்டடி பிளானில் 4 மணிக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணனால 5 o'clock சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. போர்ஷன் சேம் அப்படியே தான், மீதி எல்லாமே உங்களுக்கு அப்படியே தான். ஸோ படிச்சுட்டு மட்டும் வந்துருங்க. டைமிங் மட்டும் காலையில் 5 மணிக்கு சொல்லியிருக்கோம். காலையில் 5 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு 2 தேர்வு டெய்லி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, எப்போ எழுதுனா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா அழகாக 30 days ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி 30 daysலேயே டெட்டை கிளியர் பண்ணிட்டோம், 30 days தான் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் அழகாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சிங்கிள் எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ இது போதுமானது தான். டெட்டுக்கு புக்கில் தான் கேட்பாங்க, கண்டென்ட் புக்கு தான் நீங்கள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். வேறு ஏதாவது அடிஷ்னல் டவுட்ஸ் தான் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்து நாங்கள் ஃப்ரீ டயத்தில் நிறையா கிளாஸஸ், ஷார்ட் நோட்ஸ் இதெல்லாம் போடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடும்.
முக்கியமாக டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் ஷேர் பண்ணும்போது விடாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட்னா கமர்ஷியலில் இருக்கலாம், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது முழுக்க இலவச பயிற்சி. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு தேர்வில் சந்திக்கலாம் காலையில் 5 மணிக்கு. காலையில் நாளைக்கு என்ன நடக்கும்னா, நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் போர்ஷன் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்டுக்குரிய பார்ட் 1 யூனிட் 1லேருந்து யூனிட் 4 வரைக்கும் டெஸ்ட் எழுதிட்டீங்க. ஸோ ரிமைனிங் உள்ள எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணிட்டோம் 5 to 9. ஸோ அந்த யூனிட் 5லேருந்து யூனிட் 9 வரைக்கும் உள்ள எல்லா யூனிட்டும் கவர் ஆகிற மாதிரி நாளைக்கு காலையில் உங்களுக்கு 5 மணிக்கு டெஸ்ட் நடக்கும். நான் சொன்னது 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கு. 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 5லேருந்து யூனிட் 9 வரைக்கும் கவர் பண்ணிடுங்க. நாளைக்கு லைவ் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க. ஓகே, நாளைக்கு காலையில் நம்ம சந்திக்கலாம். இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.